Good morning, dear children. Please take page number 43 and illustration 2. Illustration 2, accounting equations. Okay, ma? Okay, so the accounting equation on the basis of the following transactions for Ronnie, who is dealing in automobiles. First one, enna kuduthirukanga problem lama. So starting business with cash 80,000. Goods bought on credit from Ramesh 10,000. Purchased furniture for cash 6,000. Then paid creditors by cash rupees 80,000. So 8,000. So solutions paakalam. In the books of Ronnie, enna nama headings first eludhumbodhu ella accounts kume headings is very important. Heading a paper valuations la kandipa headings vandu paapanga. Okay ya? So in the books of Ronnie. Okay, so first transaction. So உங்க அக்கவுண்டன்சி நோட்ல வந்து அக்கவுண்டன்சி நோட்டை வந்து ஃபுல்லாவே நம்ம யூஸ் பண்ண மாதிரி இருக்குமா. ஸோ அதனால வந்து ஒரு டெபிட் சைடு மட்டுமே நம்ம யூஸ் பண்ணிரும் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வந்துடாதீங்க, சரியா. ஸோ கிரெடிட் சைடும் என்ன செஞ்சுட்டே இருக்கும், நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். அதனால சம்ம வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக நல்லா பண்ணுங்க, நம்பர்ஸ் தெரிகிற மாதிரி தெளிவாக பண்ணுங்க. ஓகே, ஸோ டிரான்சாக்ஷன் ஃபர்ஸ்ட். Next column, asset column. So next column, asset column. Next, liabilities. That means capital plus liabilities. அப்படிங்கிற ஒரு காலம் நம்ம பார்த்தோம் இல்லையாமா. So அது. So capital plus liabilities. ஓகேங்களா? That's all. So நம்ம accounting equation அப்படினாலே நம்ம என்ன சொல்லுவோம், asset is equal to capital plus liabilities அப்படினா பார்ப்போம். So first என்ன transaction கொடுத்திருக்காங்க, started business with cash. So நீ transactionல first one எப்பவுமே ப்ராப்ளம்ல என்ன கொடுத்திருக்காங்களோ அதை கண்டிப்பா நீ எழுதணும். started business with cash. So how much? 80,000. ஸோ இப்போ நீ நல்லா கவனிச்சு பாரு. ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுற, எதை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுவ, கேஷை இன்வெஸ்ட் பண்ணால் தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ நீ கேஷ் அப்படிங்கிறது நம்மளுக்கு எந்த காலமில் வரும் அப்படின்னா அசெட் காலமில் வரும். ஓகேயா. ஸோ அப்போ கேஷ், இந்த அசெட்டுக்கு கீழே கேஷ் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்கை நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். ஸோ கேஷ் அப்படிங்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 80,000 நம்மளுக்கு கேஷ் கொடுத்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த கேஷை நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணுவோம், கேபிட்டலாகவும் கன்சிடர் பண்ணுவோம், அப்படிதானம்மா. ஸோ அப்போ கேபிட்டல்லையும் அதே 80,000 என்ன செய்யணும், போடணும். ஸோ 80,000, தட்ஸ் ஆல். அதே 80,000 கேபிட்டல்லையும் வந்துடும். நெக்ஸ்ட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க, சரிங்களா. ஸோ இதை அப்படியே என்ன செஞ்சிடணும், ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனை ஃபினிஷ் பண்ணிடணும். ஸோ ஃபினிஷ் பண்ணீங்க அப்படின்னா இதில் நியூ ஈக்குவேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒன்றை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நியூ ஈக்குவேஷன். ஸோ இந்த நியூ ஈக்குவேஷன் என்ன வரும், இந்த 80,000 தான் இருக்குது. ஸோ அந்த 80,000 அப்படியே கீழே வந்துடும். ஸோ 80,000. நெக்ஸ்ட் இங்கே எதுவுமே இல்லை. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு 80,000 ருபீஸ் இருக்கு இல்லையா, அந்த 80,000ஐயும் அப்படியே நம்ம கீழே கொண்டு வந்துடணும். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு குட்ஸ் பாட் ஆன் கிரெடிட் ஃப்ரம் ரமேஷ். ஸோ ரமேஷ்டேருந்து நம்ம குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். எப்படி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமா, கிரெடிட்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. கிரெடிட் மீன்ஸ் நான் என்ன சொல்லி கொடுத்தேன், கடனுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, borrowed from outsiders, அப்படி தானே. ஸோ கடனுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கேஷை நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ கேஷ் கொடுக்காத சுச்சுவேஷனில் நம்ம என்ன ஜேர்னல் ப்ரிப்பேர் பண்ணுவோம், என்ன அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் பண்ணுவோம்னு பாரு. ஸோ செகண்ட் ஒன் கிரெடிட் பர்ச்சேஸ். செகண்ட் ஒன் கிரெடிட் பர்ச்சேஸ், கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ் ஹவு மச், 10,000 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா பாரு, பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கேஷ் வந்து அவுட்ஃப்ளோ ஆகுது, அசெட் வந்து இன்ஃப்ளோ ஆகுது. ஸோ அசெட் வாங்குகிறோம், கேஷ் நம்மளை விட்டு வெளியே போகுதுன்னு அர்த்தம். ஓகேயா. ஸோ அப்படி வெளியே போகும்போது அசெட் ஏதோ ஒன்று நம்மளுக்கு உள்ளே வந்திருக்கு. அது என்ன அசெட் உள்ளே வந்திருக்கு, குட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ குட்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு மீனிங். ஸோ ஸ்டாக்குங்கிறது நம்மளுக்கு அசெட்டுக்கு கீழே வரும். ஓகேயா. ஸோ அசெட்டுக்கு கீழே வரனால ஸ்டாக் அப்படின்னு போட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்கியிருக்காங்கம்மா, 10,000 ருபீஸ்க்கு ஸ்டாக் வாங்கியிருக்காங்க. ஸோ இதில் டேஷ் போடுங்க, 10,000 ருபீஸ்க்கு ஸ்டாக் வாங்கியிருக்காங்க.
ஸோ இந்த ஸ்டாக்கை எதுக்கு அவங்க எதில் வாங்கினாங்க? கேஷ் கொடுத்து வாங்கியிருக்காங்களா அப்படின்னா இல்லை, நம்மளுக்கு கிரெடிட்க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ கிரெடிட்டுக்கு வாங்கும்போது நம்மளுக்கு ஒரு லயபிள் அப்படின்னு அர்த்தம். அப்படிதானே, கடன் கொடுக்க வேண்டியது நம்மளுக்கு ஒரு லயபிள்ஸ் தானமா. ஸோ லயபிலிட்டிஸில் கிரெடிட்டார்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கை இங்கே போடணும். ஞாபகம் வச்சுக்கோ, கிரெடிட்டார்ஸ். ஸோ கிரெடிட்டார்ஸ் how much? 10,000. கிரெடிட்டார்ஸ் 10,000 rupees. That's all. So second transactions over. So அதை நம்ம அப்படியே என்ன செஞ்சிருக்கோம்? க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே, ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? நியூ ஈக்குவேஷனுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணோம். ஸோ 80,000. ஸோ இங்கே 10,000. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் சேம் 80,000. Then creditors 10,000. That's all. It's a new equation. New equation. Then third one. Purchased furniture for cash. Purchased furniture for cash. இதுவும் அதே மாதிரி, ஆனால் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே கிரெடிட்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே கேஷுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ purchased furniture. Purchased furniture. That's all. So purchased furniture how much ma? Cash கொடுத்து purchase பண்ணிருக்காங்க. So அப்ப cashல நீ என்ன பண்ணுவ அப்படினா minus 6,000. So minus 6,000. So ஏன் மைனஸ் பண்றீங்க மிஸ் அப்படினா நமக்கு cash ஆல்ரெடி கையில எவ்வளவு இருந்துச்சு? 80,000 இருந்துச்சு. ஆனா நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? இப்போ ஒரு ஸ்டாக் ஒரு ஃபர்னிச்சரை வாங்குறோம். ஸோ வாங்கும்போது நம்ம கையில் இருந்து அந்த 80,000ல இருந்து தான் 6,000 ருபீஸை கொடுக்குறோம். ஸோ கொடுத்துட்டு நம்மளுக்கு ஃபர்னிச்சர் வாங்குறோம். ஸோ அப்போ 6,000 ருபீஸ் நம்மள்கிட்ட இருந்து வெளியே போயிடும், அப்படிதானே? ஸோ அதனால் நான் மைனஸ் பண்ணுறேன் 6,000. தென் ஃபர்னிச்சர் நம்மளுக்கு உள்ள வருது. ஃபர்னிச்சர் வந்து என்னது தான் நம்மளுக்கு? அசெட். ஸோ ஃபர்னிச்சர் அப்படிங்கிற ஹெட்டிங் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃபர்னிச்சருக்கு நேராக ப்ளஸ் 6,000. ஸோ 6,000 வேல்யூ உள்ள ஒரு ஃபர்னிச்சர் நம்மளுக்கு உள்ளே வந்திருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? தட்ஸ் ஆல். ஸோ இதோட இந்த இது முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு இப்படியே க்ளோஸ் பண்ணிடுறோம். தேர்டு டிரான்சாக்ஷன் க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நியூ ஈக்குவேஷன். ஸோ 80,000 minus 6,000 74,000. நெக்ஸ்ட்டு இங்கே 10,000 அப்படி கீழே வந்துடும். நெக்ஸ்ட்டு 6,000 அப்படி வந்துடும். நெக்ஸ்ட்டு டேஷ் டேஷ் தானே 80,000. நெக்ஸ்ட்டு 10,000. தட்ஸ் ஆல். ஓகே, தென் ஃபோர்த்து பாருங்கம்மா, பெய்டு கிரெடிட்டார்ஸ் பை கேஷ். பெய்டு கிரெடிட்டார்ஸ் பை கேஷ். கேஷை கிரெடிட்டார்ஸ்க்கு இப்போ பே பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ creditors paid by cash. Fourth one, creditors paid by cash. So how much? 8,000. இதுவும் சேம் திங் தான். கேஷ்லேருந்து கிரெடிட்டார்ஸ்க்கு 8,000 நம்ம பே பண்ணுறோம். ஸோ எவ்வளோ கிரெடிட்டார்ஸ்க்கு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? 8,000. ஸோ இங்கே நம்மளுக்கு ஸ்டாக் எதுவும் உள்ள வரல, ஃபர்னிச்சரும் உள்ள வரல. ஓகேயா? நெக்ஸ்ட்டு கேபிட்டல்லையும் நம்மளுக்கு எதுவும் பண்ணலை. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? கிரெடிட்டார்ஸ்க்கு பே பண்ணிட்டோம். அப்போ 10,000 கிரெடிட்டார்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டில் நம்ம 8,000 பே பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ நெக்ஸ்ட்டு ரிமைனிங் நம்மளுக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணு. ஸோ 74,000 மைனஸ் 8,000 66,000. 66,000. நெக்ஸ்ட்டு 10,000. நெக்ஸ்ட்டு 6,000. Next 80,000. Next 10,000 minus 8,000 2,000 rupees. That's all. So இதெல்லாமே நமக்கு அசெட்டுமா. அசெட் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லயபிலிட்டிஸ். இப்போ இந்த அசெட்டோட வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த 3 வேல்யூஸையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணுங்க. 66,000 ப்ளஸ் 10,000 76,000. 76,000 ப்ளஸ் 6,000 82,000. ஸோ இந்த மூணையும் நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 82,000 ருபீஸ் கிடச்சிருக்கு. இஸ் ஈக்குவல் டு இப்போ நம்ம கேபிட்டல் ப்ளஸ் லயபிலிட்டிஸ், கேபிட்டலையும் லயபிலிட்டிஸையும் ஆட் பண்ணணும். ஸோ 80,000 ப்ளஸ் 2,000 82,000.
ஸோ அப்போ அசெட் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லயபிலிட்டிஸ் அப்படிங்கிற கான்செப்டுக்கு நம்ம வந்துட்டோம். தட்ஸ் ஆல். ஸோ இங்கே அசெட் சைடும் லயபிலிட்டிஸ் சைடும் உனக்கு ஈக்குவலாக அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னா நீ பண்ண சம்மு கரெக்டு, இல்லைன்னா தப்பு. ஓகேயா? ஸோ ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலாக நீ என்ன செஞ்சுட்டே இருக்கணும், பார்த்து பார்த்து என்ன செய்யணும், அதுக்குள்ள அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணால் கரெக்டாக வந்துடும். ஸோ 82,000 இஸ் ஈக்குவல் டு 82,000 அப்படிங்கும்போது நீ செஞ்ச சம் கரெக்ட். தட்ஸ் ஆல். Next problem, illustration 3 ma. Illustration 3. So show the accounting equation on the basis of following. First one, started business with cash 60,000, purchased goods for cash rupees 20,000, then sold goods for cash costing rupees 10,000 for 15,000. Next, paid rent by cash rupees 500. That's all. ஸோ இப்போ நம்ம அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்ஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து ஒரு இந்த புக்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு யாரோட நேமும் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ நேம் மென்ஷன் பண்ணலைன்னா நம்மளுக்கு ஹெட்டிங் போடணும்னு தேவையில்லைமா. ஸோ டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் பண்ண போகிறோம். டிரான்சாக்ஷன் assets then capital plus liabilities. Yeah, that's all. So first, started business with cash. Started business with cash. Started business with cash. So same எப்போ மாதிரி அசெட்ல நம்ம என்ன பண்ணணுமா, cash அப்படிங்கிற ஹெட்டிங் போடணும் இல்லையா. ஸோ கேஷ் எவ்வளோ நம்மளுக்கு 60,000 rupees. ஸோ 60,000. தென் சேம் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், கேபிட்டல்லையும் 60,000 போடணும். இந்த 60,000 எதுக்கு மிஸ் கேபிட்டல்லையும் போடுறோம் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன், நம்ம கேஷை கொடுத்து தான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அது இட் இஸ் அ கேபிட்டல் அமௌண்ட்டு. ஸோ நம்ம அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட். உங்களுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஜேர்னல் சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா. ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு equation. So new equation, same 60,000, then capital 60,000. Second one, purchased goods for cash. So purchased goods for cash. Purchased goods for cash ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ என்ன குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது. அப்போ ஸோ என்ன பண்ணுவோம், ஸ்டாக் ப்ளஸ் ஸ்டாக் அப்படின்னு வச்சுக்கணும். ப்ளஸ் ஸ்டாக். ஸ்டாக் ஹவு மச், 20,000. ஸோ 20,000 கொடுத்து குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கேஷை கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணனால 20,000 நம்ம கேஷ்லேருந்து லெஸ் பண்ணுறோம். தென் ஸ்டாக்ல ப்ளஸ் 20,000. ஸ்டாக் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு, உள்ள வந்திருக்கு. ஸோ ப்ளஸ் 20,000. தட்ஸ் ஆல். ஸோ 60,000 minus 20,000, 40,000. நெக்ஸ்ட் ஸ்டாக் வேல்யூ 20,000. Next capital value 60,000. That's all. Third one, so new equation. It's a new equation. Sold goods for cash costing rupees 10,000 for rupees 15,000. மிஸ் இதில் என்ன மிஸ் ரெண்டு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். So goods costing rupees 10,000 for 15,000. So 10,000 மதிப்புள்ள ஒரு குட்ஸை நான் 15,000க்கு சேல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? ஸோ அப்போ என்ன எழுதணும் அப்படின்னு சொல்கிறேன். Sold goods for cash. Sold goods for
வேல்யூ உள்ள goods அப்படிதானே ஸோ 15,000 ஸோ 15,000 போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டாக் எவ்வளோ ரூபாய்க்குள்ள ஸ்டாக் சாரி 10,000 வேல்யூ உள்ள ஸ்டாக்கை நான் 15,000க்கு சேல் பண்ணியிருக்கேன் ஓகேயா ஸோ மாற்றி சொல்லிட்டோமா சாரி ஸோ 10,000 வேல்யூ உள்ள ஸ்டாக்கை தான் நான் 15,000க்கு சேல் பண்ணியிருக்கேன் ஸோ 10,000 ஸ்டாக் எனக்கு என்ன செஞ்சிருக்கு வெளியே போயிருக்கு ஓகேயா ஸோ வெளியே போகும்போது எனக்கு என்ன கிடைக்கும் 15,000 வாங்கியிருக்கேன் ஆனால் 10,000 தான் ஸ்டாக்கோட வேல்யூ அப்போ ரிமைனிங் 5,000 ருபீஸ் எனக்கு ப்ராஃபிட் ஸோ இந்த ப்ராஃபிட் எனக்கு கேபிட்டலோட ஆட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ 5,000 ஸோ 40,000 plus 15,000 55,000 20,000 minus 10,000 10,000 60,000 plus 5,000 65,000 that's all new equation fourth one paid rent by cash so rent pay பண்றோம் cash கொடுத்து rent pay பண்றோம் so paid rent by cash how much 500 rupees minus 500 cash கொடுத்து தானே நம்ம பண்றோம் ஸோ இந்த நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க பெய்டு ரெண்ட் பெய்டு கமிஷன் இந்த மாதிரி என்ன கொடுத்துருந்தாலும் பெய்டு அப்படிங்கிற வேர்டு வந்துச்சு அப்படின்னா நீ கேஷ்லையும் மைனஸ் பண்ண வேண்டியது இருக்கும் தென் கேபிட்டல்லையும் மைனஸ் பண்ண வேண்டியது இருக்கும் சரியா ஸோ minus 500 that's all so 55,000 minus 500 54,500 then 10,000 next 64,500 நம்மளுக்கு liabilities எதுவுமே ப்ராப்ளத்தில் கொடுக்கலாமா அதனால நீ என்ன செஞ்சிடலாம் டேஷ் போட்டுடலாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை ஓகேயா ஸோ டேஷ் போட்டுடலாம் நெக்ஸ்ட் இப்போ நம்ம asset is equal to capital plus liabilities assetோட வேல்யூ என்ன இருக்கு 54,500 plus 10,000 அப்போ 64,500 is equal to 64,500 ஸோ அங்கே வந்து liability 0 தானே ஸோ 64,500 that's all ஸோ asset is equal to capital plus liabilities the answer is the equal ஆயிட்டு ஸோ நம்ம பண்ண ப்ராப்ளம் கரெக்ட் next problem illustration 4 mark so same the accounting equation now Selvi is a dealer in furniture show the accounting equation for the following transactions so இதுல Selvi அப்படிங்கற ஒரு டீலர் நேம் கொடுத்திருக்காங்க அப்ப நீ என்ன எழுதணும் in the books of Selvi okay yeah so first one transaction second assets is equal to capital plus liabilities okay so the transactions கவனிங்க first transaction started business with cash as usual எப்பவும் நம்ம இதுக்கு previous illustrationsல பார்த்த same journal தாமா so started business with cash started business with cash started business with cash rupees 1 lakh ma so 1 lakh the same way capital 1 lakh then tally பண்றோம் tally பண்ணும்போது the new equation is 1 lakh then the new equation அப்படி சேமா அப்படி நமக்கு கீழ வந்துரும் 1 lakh then the capital also a 1 lakh then second one deposited cash into bank so deposited cash into bank அப்படிங்கும்போது cash நம்ம bankல deposit பண்றோம் so asset side bank அப்படிங்கற ஒரு heading போட்டுட்டு next என்ன பண்றோம் bankல 60,000 நமக்கு increase ஆகும் so 60,000 கேஷ்ல இருந்து நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்றோம் அதனால பேங்க்ல கேஷ்ல -60,000 அப்படிங்கறத போடணும் தட்ஸ் ஆல் சோ 60,000 இங்க 60,000 கேபிட்டல்ல எதுமே வராது டேஷ் ஓகே
So 1 lakh minus 60,000, 40,000. So bank க்கு நேரா நம்ம 60,000. That's all. Next capital 1 lakh. Okay, yeah. So the new equation is 40,000, 60,000, 1 lakh. Next third one, borrowed loan from bank. Borrowed loan from bank. So borrowed loan from bank how much? 25,000. So loan bank la irundhu loan nama borrow பண்ணிருக்கோம். So அப்ப நமக்கு how much? 25,000. So bank la plus 25,000. ஓகேங்களா? Next bank loan. Liabilities la bank loan வந்தாலே liabilities சொல்லிருக்கலாமா? So loan 25,000. That's all. So 40,000 plus 25,000, 85,000 is equal to 1 lakh plus 25,000. It's a new equation. Then fourth one, bought goods and paid by check. Bought goods and paid by check. Goods purchase பண்ணிருக்கோம். எப்படி purchase பண்ணிருக்கோம்? check கொடுத்து goods purchase பண்ணிருக்கோமா? So how much? 10,000. So stock ஓட value நமக்கு increase ஆகுது. So stock உள்ள வரனால plus stock how much? 10,000. So stock 10,000. Then bankல இருந்து தான நம்ம கொடுக்கிறோம் check மூலமா. So minus 10,000 bankல less ஆகும். So that's all. So same amount 40,000. Then 85,000 minus 10,000, 75,000, then 10,000, then the liability side 1 lakh, then 25,000. So new equation. Then fifth one, cash withdrawn for personal use. Cash withdrawn for personal use. Personal use. Personal use காக cash withdrawal பண்ணிருக்காங்கமா. So personal use காக cash withdrawal பண்ணும்போது cash ல இருந்து minus 5,000. Next கேபிட்டல்லையும் அதே மாதிரி என்ன ஆகும்? minus 5,000. அவங்களோட சொந்த தேவைக்காக எடுத்திருக்காங்க. அதனால கேஷ்லையும் மைனஸ் பண்ணணும், கேபிட்டல்லையும் மைனஸ் பண்றோம் 5,000 rupees. So minus பண்ணோம்னா the amount is 40,000 minus 5,000, 35,000. Next same 75,000. Next same 10,000. 95,000. Next 25,000. Okay, it's a new equation. Then sixth one, cash withdrawn from bank for office use. So office use காக withdrawal பண்ணிருக்காங்க. So office use காக withdrawal பண்ணும்போது என்ன ஆகும்? Cash withdrawn for office use. So how much? 3,000. So office use காக cash withdrawal பண்ணும்போது cashல நமக்கு increase ஆகும். ஓகேயா? Then bankல நமக்கு minus 3,000. So bankல இருந்து cash எடுத்திருக்காங்க. So minus 3,000. That's all. So the amount is 35 plus 3,000, 38,000. Then 75 minus 3,000, 72,000. Then 10,000. Next the value is 95,000
plus 25,000. That's all. So 95 plus 25, 1,05,000. 1 lakh, sorry, 55,019 plus 3, 1,10,000. 20,000. Okay. Next, 38 plus 72,000 plus 10,000. 72 plus 10, 82. 82 plus 38,000, 1,20,000. That's all. So asset is equal to liabilities plus capital. Once again, I repeat it. Transaction first, assets, cash, bank, stock. இதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் பார்க்க தான் இதெல்லாம் போடணும். ஃபர்ஸ்டே நம்ம என்ன செய்யக்கூடாது, இதெல்லாம் எழுதி வைக்க கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் rupees 1 lakh. ஸோ 1 lakhங்கும்போது நம்ம கேஷோட காலம்ல 1 lakh, தென் கேபிட்டல் காலம்ல சேம் 1 lakh rupees வந்துரும். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் நியூ ஈக்குவேஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ சேம் 1 lakh, அங்கேயும் சேம் 1 lakh rupees வந்துரும். Then deposited cash into bank. So cash deposit பண்றோம். So cash deposit பண்ணும்போது bankல deposit பண்றோம். So bankல deposit பண்ணும்போது bankoட value increase ஆகும். So bank column open பண்ணிட்டு 60,000 rupees போடணும். Next same cashல இருந்து தான் நம்ம bankல cash எடுத்து தான் bankல deposit பண்ணிருக்கோம். So minus 60,000. That's all. So 1 lakhல இருந்து 60,000 less பண்ணும்போது 40,000. Then bankoட value 60,000. Then capital same 1 lakh. Next, borrowed loan from bank. So bankல இருந்து loan borrow பண்ணிருக்கோம். So loan அப்படினாலே நமக்கு liabilities. So bankல இருந்து borrow பண்ணனால plus 25,000, loan 25,000. So the equation is 40,000, then 60,000 plus 25,000, 85,000, then 1 lakh plus liabilities 25,000. இதுல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், மிஸ் நம்ம பேங்க்ல இருந்து borrow பண்ணோம்னா பேங்க்ல அமௌண்ட் குறையும்ல மிஸ் அப்படின்னு நீங்க ஒரு क्वेश्चन கேட்கலாம். ஏன் குறையாது? ஏன் அப்படினா நம்ம திருப்பி தான் நம்ம பேங்க்ல என்ன செஞ்சிருப்போம், லோன் அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருக்கும்லாமா. சோ அதனால அவங்களுக்கு வந்து அது என்னதான் ஒரு ரெவென்யூ தான். ஓகேயா? சோ 25,000. Next the equation 40,000, 60,000 plus 25,000, 85,000, 1 lakh, then 25,000 loan. Next, bought goods and paid by check. Goods purchase பண்ணிருக்கோம், அது எப்படி பே பண்ணிருக்கோம், அமௌண்ட் செக் மூலமா பே பண்ணிருக்கோம். ஓகே, சோ செக் மூலமா நம்ம பே பண்ணும்போது பேங்க்ல செக் வந்து கொடுக்காங்க. சோ minus 10,000, ஸ்டாக்ல வந்து 10,000 வேல்யூ நமக்கு இன்ஃப்ளோ ஆகுது. சோ 10,000 add 10,000. That's all. So the equation is 40,000, 85,000 minus 10,000, 75,000, then 10,000. So the capital amount is 1 lakh, then the liabilities loan amount is 25,000. Next, cash withdrawn for personal use. So personal use காக எடுத்துக்காங்க, அவங்களோட சொந்த தேவைக்காக அமௌண்ட் எடுத்துக்காங்க. எதுல இருந்து? பேங்க்ல இருந்து. ஓகேயா? So cashல இருந்து cash தான எடுத்துக்காங்க. So minus 5,000, then capitalலையும் minus 5,000. Then 40,000 minus 5,000, 35,000, then 75,000, stock 10,000, capital 1 lakh minus 5,000, 95,000, loan 25,000. Then the new equation. Then cash withdrawing for office use. Office use காக அமௌண்ட் எடுத்துக்காங்க. Office use காக cash withdrawing பண்ணும்போது office use cash ங்கும்போது 3,000 rupees cashல add ஆகணும். Then bankல minus பண்ணணும். ஓகேயா? மைனஸ் பண்ணும்போது 35,000 plus 3,000, 38,000. மிஸ் நீங்க வந்து பர்சனல் யூஸ்னா மைனஸ் பண்ணிருக்கீங்க, ஆபீஸ் யூஸ்னா பிளஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. பர்சனல்னா நம்மளோட சொந்த தேவைக்கு எடுத்தா மைனஸ் பண்ணணும், ஆபீஸ் யூஸ் அந்த பர்பஸ்க்காக எடுத்தோம் அப்படின்னா நம்ம பிளஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சோ பிளஸ் 3,000. So 38,000, 75,000 minus 3,000, 72,000, then 10,000. So the capital amount is 95,000, then loan amount is 25,000. So overall the value is asset is equal to 1,20,000 and liabilities is equal to 1,25,000. That's all. So asset liabilities value நமக்கு சேமா வரணும். சேமா வந்தா இந்த ஆன்சர் கரெக்ட். Okay. Thank you students. Thank you so much.